வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான வரலாற்ற இந்த தொகுப்புல அலச போறோம். யோசிச்சு பாருங்க, மாசிடோனியாவுல பிறந்த ஒரு சாதாரண சின்ன பையன் தன்னோட 30 வயசுக்குள்ள இந்த உலகத்தையே எப்படி தான் காலடிக்கு கொண்டு வந்தான்? நினைச்சாலே சிலிர்க்க வைக்குதுல்ல. தோல்வியே காணாத அந்த மாவீரனோட நம்ப முடியாத பயணத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம். அலெக்சாண்டரோட இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் வெறும் வாளும் கேடயமா மட்டும் இல்லைங்க. அவருக்கு சிறு வயதிலேயே கல்வி சொல்லிக் கொடுத்த மாபெரும் தத்துவஞானி அரிஸ்டாட்டில் தான். வெறும் போரிடுவதை மட்டும் கத்துக் கொடுக்காம ஒரு புதிய உலகத்தை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையை அலெக்சாண்டருக்குள் விதைத்தது அவர்தான். சரி, முதல்ல இந்த மாவீரனின் உதயம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அலெக்சாண்டரோட வாழ்க்கை ரொம்பவே குறுகிய ஒண்ணு. ஆனா அதோட வேகம் இருக்கே, அது அசுரத்தனமானது. கிமு 336ல அரியணை ஏறி 331ல மாபெரும் பாரசீகத்தை வீழ்த்தி 323ல தன்னோட 32 வயசுலயே இறந்துட்டாரு. வெறும் 10 வருஷத்துக்குள்ள அவர் நினைத்து கூட பார்க்க முடியாத உலக ஆதிக்கத்தை அடைஞ்சாரு. அவருக்கு வெறும் 12 வயசு இருக்கும்போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. பியூசெஃபாலஸ் அப்படிங்கிற ஒரு மூர்க்கத்தனமான குதிரைய வலிமைமிக்க வீரர்களால கூட அடக்க முடியல. ஆனா நம்ம அலெக்சாண்டர் அந்த குதிரை தன்னோட நிழலை பார்த்து தான் மிரளுகிறது அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ப்பா கவனிச்சாரு. உடனே அதை சூரியனை நோக்கி திருப்பி எந்த பலப்பிரயோகமும் இல்லாம ரொம்ப சுலபமா அடக்குனாரு. இதுதாங்க அவரோட புத்திசாலித்தனா. அடுத்து அவர் அரியணை ஏறி அந்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். திடீர்னு தன்னோட தந்தை கொல்லப்பட ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலையில 20 வயசுல ஆட்சி அவர் கைக்கு வருது. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம தனக்கு எதிரா இருந்த பிரபுக்கள் எல்லாரையும் கொன்று அதிகாரத்தை நிலைநிறுத்தினாரு. அது மட்டுமல்லாம கிளர்ச்சியில ஈடுபட்ட தீப்ஸ் நகரத்தையே ஒட்டுமொத்தமா தரமட்டமாக்கினாரு. துரோகம் செஞ்சா வரலாற்றிலிருந்தே அழிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான மெசேஜ இது மூலமா எல்லாருக்கும் சொல்லாம சொன்னாரு. அடுத்ததா அவருடைய மிகப்பெரிய இலக்கு உலகத்தையே வெல்வது. வெறும் 35,000 வீரர்களோட அந்த பிரம்மாண்டமான பாரசீக பேரரசு எதிர்க்க கிளம்புறாரு. கரையை தொட்டதும் அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அவங்க வந்த கப்பல்களையே எரிக்கச் சொன்னாரு. நாம் வென்று அரசர்களாக திரும்ப வேண்டும், இல்லனா இங்கேயே அழிய வேண்டும்னு சொன்னாரு. இது வீரர்களுக்கு பின்வாங்குற எண்ணத்தையே மொத்தமா அழிச்சிடுச்சு. மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்ல? கிரானிகஸ் நதிக்கரையில நடந்த முதல் மோதல்ல 35,000 மாசிடோனிய வீரர்கள் 40,000 பாரசீக வீரர்களை சந்திக்கிறாங்க. எதிரிகள் கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்துல மின்னல் வேகத்துல நதிக்குள் பாய்ந்து அவர் நடத்தின அந்த தாக்குதல் சாத்தியமே இல்லாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது. அப்படியே எகிப்துக்குள்ள நுழையிறாரு. மக்கள் அவரை தங்களை மீட்க வந்தவரா கொண்டாடுறாங்க. ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம வெற்றி. அங்க இருக்கிற சிவா அப்படிங்கிற ஒரு மர்மமான கோவில்ல பூசாரிகள் அவருக்கு பார்வோனாக முடிசூட்டி அவரை ஜியஸின் மகன்னு அறிவிக்கிறாங்க. இது அவருக்குள்ள ஒரு அசைக்க முடியாத தெய்வத்துக்கு நிகரான நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஆனா கவகமேலா போர் அங்க நிலைமை ரொம்பவே திகிலா இருந்துச்சு. ஒரு பக்கம் அலெக்சாண்டரோட 47,000 வீரர்கள், இன்னொரு பக்கம் டேரியஸ் மன்னரோட 2,50,000 பேர் கொண்ட படை, அதைவிட பயங்கரமான போர் யானைகள். நினைச்சாலே பதறதில்ல. ஆனாலும் அலெக்சாண்டரோட வியூகம் அந்த பிரம்மாண்டமான படையே சின்ன பின்னமாக்கிடுச்சு. அவர் நேராக மன்னரை நோக்கி பாய்ந்ததும் டாரியஸ் பயந்து போய் தப்பியோடினாரு. அந்த நொடியே பலசாலி என பெயர் வாங்கிய பாரசீக பேரரசு வீழ்ந்தது. அதோட பெருமைக்குரிய தலைநகரமான பெர்சபோலிஸ் அலெக்சாண்டரால் இரக்கமின்றி தீக்கிரையாக்கப்பட்டது. சரி, இவ்ளோ பெரிய அதிகாரத்தை அடைஞ்சாச்சு. ஆனா அதற்கான விலை என்ன? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உலக அதிகாரமே கைக்கு வந்ததும் அவர் கிழக்கு மற்றும் மேற்கத்திய கலாச்சாரங்களை ஒன்னு சேர்க்க ஆசைப்பட்டாரு. தன்னை ஒரு பாரசீக அரசனை போலவே மாத்திக்கிட்டு பாரசீக உடைகளை அணிய ஆரம்பிச்சாரு. மண்டிட்டு வணங்கும் முறைய கொண்டு வந்தாரு. ஆனா இது அவருக்காக உயிரை கொடுத்த சொந்த மாசிடோனிய வீரர்களையே அவரிடமிருந்து அந்நியப்படுத்துச்சு. ஒரு கட்டத்துல எல்லாரும் தனக்கு துரோகம் செஞ்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அதீத சந்தேகம் அவர் ஆட்கொண்டது. அது எவ்வளவு தூரம் போச்சுன்னா தன்னோட நெருங்கிய நண்பன் கிளைடஸையே குடிபோதையில ஈட்டியால் குத்தி கொன்னாரு. எந்த உறுதியான ஆதாரமும் இல்லாம தன்னோட மிக விசுவாசமான தளபதிகள் பிலோடாஸ் மற்றும் பார்மேனியோனையோ அவர் கொடூரமா படுகொலை செய்தாரு. அதுக்கப்புறம் அவர் இந்தியாக்குள்ள நுழைஞ்சு ஹைடாஸ்பஸ் நதிக்கரையில மன்னர் போரஸை சந்திக்கிறாரு. அந்த அசுரத்தனமான போர் யானைகளையும் வீழ்த்தி போர்ல வென்றாரு. ஆனா இங்க அவர் குணத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை பார்க்கலாம். தோச்சுப்போன போரஸோட வீலத்தை கண்டு வியந்து போன அலெக்சாண்டர் அவரை மரியாதையோட மன்னித்து தன்னோட கூட்டாளியாவே ஏத்துக்கிட்டாரு. ஆனா அந்த பயணத்தை அவரால் அதுக்கு மேல தொடர முடியல. 17,000 மைல்கள் நடந்து வந்த அவரோட சொந்த படையே சோர்வின் உச்சத்துல இருந்துச்சு. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோன்னு அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. வரலாற்றின் மாவீரனால் கூட சோர்வடைந்த தன் சொந்த வீரர்களின் மனதை மாற்ற முடியல. சொல்லப்போனா இதுதான் அவர் சந்தித்த ஒரே உண்மையான தோல்வி. இறுதியா அவருடைய மரணமும் அவர் விட்டுச் சென்ற வரலாறும் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். வேறு வழி இல்லாம பின்வாங்கிய அவர்
கொடூரமான அந்த பாலைவன பயணத்தால ரொம்பவே பலவீனமாகி தன்னோட 32வது வயசுலேயே மர்மமான முறையில இறந்துட்டாரு. மரணப்படுக்கையில இந்த ராஜ்யம் யாருக்குன்னு கேட்டப்போ வலிமையானவனுக்கு அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை ஒட்டுமொத்த பேரரசையும் இரத்தக்களரியாக்கி அவருடைய 4 தளபதிகளுக்குள்ள பெரிய காரணமாயிடுச்சு. அவரோட சாம்ராஜ்யம் உடைஞ்சிருக்கலாம், ஆனா அவர் விட்டுச் சென்ற ஹெலினிஸ்டிக் கலாச்சாரத்தோட தாக்கம் பிரம்மாண்டமானதுங்க. கிரேக்க மொழி உலகம் முழுக்க பரவியது. அலெக்சாண்ட்ரியா நூலகம், அறிவியம், கணிதம் மற்றும் கிரேக்க கட்டிடக்கலை என அவர் விதைத்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நாம பார்க்குற நவீன உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமா அமைஞ்சது. வரலாற்று அறிஞர்கள் மத்தியில இன்னைக்கும் ஒரு பெரிய விவாதம் போயிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் தோல்வியே காணாதவர், பல கலாச்சாரங்களை இணைத்தவர் அப்படிங்கிற ஒரு நாயகன் பிம்பம், மறுபக்கம் சந்தேக புத்தியால சொந்த நண்பர்களே கொன்றவர், நகரங்களை இரக்கமின்றி அழித்தவர் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார வில்லன் பிம்பம். இது ரெண்டுமே ஆவணப்படுத்தப்பட்ட உண்மைகள் தாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, அவர் ஒரு மாவீரனா இல்ல சர்வாதிகாரியா? இதற்கான விடை ஒவ்வொருத்தரோட பார்வையையும் பொறுத்தது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மாபெரும் இலக்குகளை துணிச்சலோட விரட்டுபவர்களை வரலாறு ஒருபோதும் மறக்காதுங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில அலெக்சாண்டரின் பெயர் காலத்தால் அழியாத ஒரு சுவடு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.